நான் தான் மங்களா பாட்டி பேசுகிறேன். பேரன் பேத்திகளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு இப்போ லீவு சமயம், அதனால் குழந்தைகள படி படி படின்னு தொந்தரவு பண்ணாதீங்க. அது வருஷத்தில் 11 மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுதுங்க. இந்த மே மாதம் ஒரு மாதம்தான் அவளுக்கு லீவு. அப்போயும் ஆன்லைன் கிளாஸு அது இது எல்லோரும் போயிட்டு தான் இருக்கா. படி படின்னா அதுக்கும் என்ன தான் பண்ணும், விளையாடவும் வெயிலில் விட மாட்டேங்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவா ஆற்றுல உட்காந்து. அதனால நம்ம அவளை இதுவே ஒன்றும் பண்ண வேண்டாம். படிப்பா, அவளே நல்லா முன்னுக்கு வருவா. அவளுக்கே அவளுடைய கடமைகள்லாம் தெரியும். அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வாங்கி தருவா. அப்புறம் வேறு என்ன செய்ய போகிறோம் குழந்தைகளுக்கு. நம்ம அந்த காலத்து மாதிரி தாத்தா பாட்டி கதையெல்லாம் சொல்கிறதில்ல. உடனே என்ன பண்ணுறதுக்கோ, வீடியோ எடுத்து வச்சுக்கிறதுக்கோ, அப்புறம் டிவி பார்க்கறதுக்கோ, வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. அவர் சுந்தர் பிச்சை வேற இது பண்ணி விட்டாரா, குழந்தைகளுக்கு ரொம்ப அதிலே அட்ராக்ஷன் ஆகிப்போச்சு. அதனால அவளை பார்க்குவா. அதனால நம்ம ஒன்றும் பாப்பா. அதனால நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. முடிஞ்சால் குழந்தைகள உட்காந்து பேசுங்க அதுங்கக்கிட்ட. அதுங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம அதுக்கிட்ட சொன்னால் நல்லா இருக்கும். நம்ம பேசுகிறதெல்லாம் அந்த காலத்து பழங்கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். நடைமுறைக்கு என்ன கதை அதுதான் பேசணும். அவளும் நல்லா கேட்டுப்பா அதை. அதனால தீர்மானமாக இருங்க. குழந்தைகள் நல்லா வருவா. எல்லா பேரம்பேத்திகளும் எல்லாரும் பேரம்பேத்திகளும் நல்லா வரணுமா. எல்லோரும் மேலே மேலே குழந்தைகளை திட்டாதீங்கோ. அவ்வளோதான். அவளை என்கரேஜ் பண்ணிக்கோ குழந்தைகளை. என்ன வேறு ஒன்று நிலா கதையெல்லாம் ஒன்று சொல்ல போகிறது. அதனால பரவாயில்ல. சரி, மேலே மேலே முன்னேறுங்கோ. என்ன ஓகேம்மா. எல்லா குழந்தைகள் பேரம்பேத்திகளுக்கு ஆசீர்வாதம். நன்றி. வணக்கம்.